சாய் வில்லேஜ் குக்கிங் நேர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். எபிசோட் 24. அவரவர்க்கு அவரவரை. பிரபு, ஒருவருக்கு ஞான தாகம் ஏற்பட்டது. தெளிவு பெற வேண்டி பல மதங்களையும் சடங்குகளையும் பல தத்துவங்களையும் விரிவாக அலசினார் அவர். உருவ வழிபாடு, அருவ வழிபாடு, வேள்வி யாகம் இவற்றை விளங்கி கொள்ள அவற்றில் பல வழிகள் சொல்லப்பட்டிருந்தன. ஜென் தத்துவம் பற்றி மட்டும் சரிவர எதிலும் விளக்கப்படவில்லை. ஒரு ஜென் குருவை நாடி விளக்கம் பெறுவதென்று முடிவு செய்தவர் பலரிடம் தீர விசாரித்த பின் இவர்தான் அதற்கு தகுதியானவர் என்று உணர்ந்து ஒரு குருவை அடைந்தார். இவர் சென்ற சமயம் குரு வெறுமனே அமர்ந்து கொண்டிருந்தார். வந்தவர் அவரை வணங்கினார். குருவே, எனக்கு ஜென் தத்துவம் புரியவில்லை. அதை தெரிந்து கொள்ள ஆவலாயிருக்கிறது. ஆகவே அதனை எனக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றார். குரு வந்தவரிடம், ஜென் தத்துவம் என்ன சொல்கிறது தெரியுமா என்று ஆரம்பித்தவர், போய் சிறுநீர் கழித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உட்புறம் சென்று விட்டார். வந்தவருக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. என்ன இது? இவரை பற்றி எவ்வளவு பிரமாதமாக கேள்விப்பட்டோம். இவரிடமிருந்து எவ்வளவு பெரிய விளக்கத்தை எதிர்பார்த்தோம். இவர் என்னடாவென்றால் கிராமப்புற விவசாயியைப் போல் சர்வ சாதாரணமாக சிறுநீர் கழிக்கப் போவதாக சொல்லிவிட்டு போய்விட்டாரே என்று மனதுக்குள் நினைத்தாலும் ஏதும் பேசாமல் மௌனமாக இருந்தார். சற்று நேரம் கழித்து திரும்பி வந்த குரு, புரிந்ததா என்பது போல் தலையசைத்து கேட்டார். வந்தவர் விழிக்கவே, அரசனே, அறிஞனே, அசடனே, யாராக நான் இருந்தாலும் சிறுநீர் கழிக்காமல் இருக்க முடியுமா? அதை செய்தாதானே ஆக வேண்டும். அதுவும் நானே தானே அதை செய்தாக வேண்டும். எனக்கு பதில் அதற்காக உன்னை அனுப்ப முடியுமா என்று வினாவினார் குரு. வந்தவருக்கு ஞானம் பிறந்தது. அவரவர் வாழ்வு என்பது அவரவர் கையில். எதை எவரிடமும் தள்ளிவிட முடியாது. ஞானம் என்பது உபதேசங்களால் வருவது இல்லை. விழிப்புணர்வை எவரும் சடங்குகளால் பெறுவதில்லை. தன் வாழ்வை தானே வாழ்வதன் மூலம் தான் அனுபவம் பெற முடியுமே தவிர பிறர் அனுபவங்களை கொண்டு அதை நாம் உயர்த்தினர முடியாது. அடுத்து எபிசோட் நீயும் அதுவே 25. அந்த இடம் மிகவும் அமைதியாக இருந்தது. திடீரென்று அந்த அமைதியை கிழித்து கொண்டு பெரும் ஆரவாரம் கேட்டது. ஆரவாரத்தின் நடுவே விவாதங்கள், கேள்விகள், பதில்கள், கூச்சல்கள், குறுக்கீடுகள் என்று அந்த இடமே கலவரமாக இருந்தது. குருவுக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. நானாவிதமாக கேட்ட குரல்களில் ஒன்று அவருக்கு தெரிந்த குரலாயிருக்கவே உற்று கேட்டார் அவர். அது அவரது சீடர்களுள் ஒருவனின் குரல். உடனே அவனை வரவழைத்து இந்த கூச்சலுக்கு காரணத்தை வினாவினார். குருவே, அறிஞர்களின் குழு ஒன்று உங்களை காண வந்துள்ளது என்றால் அந்த சீடன். குரு அவன் சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். நான் அதற்கு அனுமதி கொடுக்க மறுத்தேன். அதனால் ஏற்பட்ட ஆட்சேப குரல்கள்தான் இவை என்ற அவன் தொடர்ந்து, உண்மையான ஞானம் இல்லாமல் வெறும் புத்தக அறிவை மட்டுமே வைத்திருப்பவர்களுடன் எங்கள் குரு பேசி நேரத்தை வீணாக்க மாட்டார் என்று அடித்து சொல்லிவிட்டேன். வந்திருப்பவர்கள் வெறும் தர்க்கவாதிகள். போகுமிடமெல்லாம் பற்பல நியாய வாதங்களையும் தர்க்க ரீதியான கொள்கைகளையும் பேசி பேசி மக்களிடையே எண்ணற்ற முரண்பாடுகளை உண்டாக்குபவர்கள் என்றான். உண்மை என்ற குரு தொடர்ந்து புன்னகையுடன், ஆனால் நீயும் அவர்களின் ஒருவன் என்பதை மறந்துவிட்டாயே. உன்னை மிகவும் வித்தியாசமானவன் என்று அவர்களுக்கு காட்ட முற்பட்டு அதே சச்சரவுக்கு பிரிவுக்கும் நீயே காரணமாகி விட்டாயே என்றார் அமைதியாக. எபிசோட் 26. சமநிலை. ஜென் குருமார்களில் புகழ்பெற்றவர் ஸ்வாங் ட்சு. அவரது கருத்துக்கள் ஜென் தத்துவங்களில் மிகவும் பிரபலமானவை.
அவரிடம் பலரும் வருவதுண்டு. அவர்கள் அவரிடம் பலவற்றை பற்றியும் பேசுவார்கள். அவரது கருத்துக்களையும் கேட்டுச் செல்வார்கள். அவ்வூரில் ஒரு இசைக்கலைஞன் இருந்தான். அவனிடம் நல்ல இசைத்திறமை இருந்தது. கூடவே கலைஞர்களுக்கேறிய சில தீய பழக்கங்களும் அவனிடம் இருந்தன. தீய பழக்கங்களின் காரணமாக பலரையும் ஏமாற்றியிருந்தான் அவன். குருவிடம் வந்த ஒருவர் அவனது தீய பழக்கங்களை விவரித்தார். அவன் ஓர் ஏமாற்று பேர் வழி, மோசடிக்காரன், தீயவன் என பல்வாறு அவனை பற்றி வசைபாடினார். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த குரு, அவன் ஓர் அற்புதமான கலைஞனாயிற்றே, அவன் இசையை இன்றைக்கெல்லாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கலாமே என்றார். அப்போது அங்கு வந்த மற்றவர், ஆமாம், அவன் விரல்கள் வித்தை காட்டும், சங்கீதமே அவனிடம் கைகட்டி சேவகம் புரியும் என்றார். அதை கேட்ட குரு, அப்படியா, அவன் ஒரு மோசமான ஏமாற்று பேர் வழியாயிற்றே என்றார். குறை சொன்னவர் புகழ்ந்தவர் என இருவருமே குழம்பினார்கள். என்ன இது, இப்படி பேசினால் அப்படி சொல்கிறார், அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வருகிறார் என்று விழித்தனர். ஏடாகூடமாக சொல்கிறீர்களே, அவனை புகழ்கிறீர்களா இகழ்கிறீர்களா என்று துணிந்து கேட்டார் அவர்களின் ஒருவர். இரண்டுமே செய்யவில்லை, வெறும் சமநிலை செய்கிறேன். எந்த மனிதனையும் எடை போட நாம் யார்? ஒருவனை தீயவன் நல்லவன் என்று கூற உங்களிடம் என்ன அளவுகோல் உள்ளது? எதையும் ஒப்புக்கொள்வதோ எதிர்பார்ப்பதோ ஏன் எந்த வேலையும் இல்லை. அதற்கான உரிமையும் என்னிடம் இல்லை. அவன் தீயவனும் அல்ல, உத்தமனும் அல்ல. அவன் அவனாக இருக்கிறான். அவன் செயலை அவன் செய்கிறான். உங்கள் செயல் எதுவோ அதை நீங்கள் செய்யுங்கள். அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.